Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கடுகு அப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கடலைப்பருப்பு. இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போ ரெண்டு வரமிளகா. எப்பயுமே கீரைக்கு வரமிளகா சேர்த்து செஞ்சு பாருங்க, அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3 மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையுமே நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்ப்போம். நம்ம கீரை அப்படிங்கும் போது முதலே உப்பு சேர்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. அதனால் நான் உப்பு நான் சேர்க்கலை. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கி அந்த கலர் நல்லா மாறி வந்ததுக்கு அப்புறமா தான் கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரையை முதலே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பரட்டி விடுங்க. அந்த நம்ம போட்ட வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த முருங்கைக்கீரையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதை பவுடர் ஃபார்மில் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சாத பொடியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் முருங்கைக்கீரையாக நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விதத்தில் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இது நல்லா முருங்கைக்கீரை வேகணும். நல்லா இளங்கீரையாக இருந்ததுனால நான் அதிகமாக தண்ணி ஊற்றலை. நம்ம கழுவி போடும்போதே அதில் தண்ணி இருந்துச்சு. அதனால் அதோடு நான் விட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வேக வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் ஜீரகம் எல்லாம் அரைச்சி போடணும். அதனால் நல்லா ஒரு மூடி போட்டுட்டு சிம் பண்ணி நல்லா வச்சுட்டேன். இது நல்லா வேகட்டும். தேங்காய் கூட பார்த்திங்கன்னா 2 பத்து தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 2 பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா தாளிப்புக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால காரம் ரொம்ப வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தேங்காய் ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஊர்லலாம் தேங்காவை பூ திருவி போட்டு தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி திரிச்சு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சுருங்க. இந்த கீரை நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.